எல்லோருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் நம்ம பிரதீப் ரங்கநாதனோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் நம்ம வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட ஃப்ரண்ட் போஸும் சைடு போஸும் இருக்குது. நான் ஃப்ரண்ட் போஸை வந்து ஹெட்டு மட்டும் தெரிகிற மாதிரி க்ராப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடு போஸையும் ஹெட்டு மட்டும் தெரிகிற மாதிரி க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கிட்டு செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவை வந்துட்டு சூஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஜென்ரேட் ஆயிருச்சு. நமக்கு வந்து நம்மளோட சோர்ஸ் இமேஜில் வந்து முடி நிறையா நெத்தி மேலே இருக்கிறனால நமக்கு வந்து டெக்ஸ்சர் ஃபுல்லாக அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த 3D மாடல் எடுத்துகிட்டு நம்ம பிளெண்டருக்குள்ளே வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ மாடல் இம்போர்ட் ஆயிருச்சு. இங்கே வந்து நம்ம டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கும். அதை வந்து மறுபடியும் நம்ம வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மிரரில் போய்ட்டு எக்ஸ் குளோபல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து மாடல் ஃப்ளிப் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஷேடர் டேபில் போயிட்டு நம்ம வந்து அந்த பிரின்சிபல் விஎஸ்டிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷனை போடணும். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து எமிஷனை போட்டுக்கலாம். ஸோ சர்ச்சில் வந்து எமிஷனை சர்ச் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து மாடல் வந்து பிரைட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு நம்ம பியர்டு வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ஏன்னா டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு லெஃப்ட்டும் ரைட்லேயும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து சைடு போஸ் ஒன்று வச்சுருந்தோம். அந்த சைடு போஸை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு சைடு போஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இதில் வந்து டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு இங்கே ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் வந்து அது ஃப்ளோட் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம அதே பெர்ஸ்பெக்டிவில் வச்சுட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் நான் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டும் ரைட்டும் வந்துட்டு அந்த பியர்டெல்லாம் கரெக்டாக வர மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ கலர் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அதை வந்து நம்ம மேனுவலாக வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணணும். நம்ம வந்து அந்த டெக்ஸ்சர் மட்டும் ஃபஸ்ட் அப்ளை ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். மற்றபடி கலரை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம். இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்சரை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு அந்த கலரை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை கொண்டு போய்ட்டு ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி போட்டுட்டு அந்த இப்போ நம்ம புதுசாக பண்ண இமேஜையும் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே வந்து பண்ணணும். ஸோ லேஅவுட் போயிட்டு நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல்கிட்ட போய்க்கோங்க. இதில் வந்து அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம இந்த பியர்டு வந்து கரெக்டாக இல்லை. இந்த இடத்துல வந்து பியர்டு வந்து வேறு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் மாற்றிடலாம். ஸோ மறுபடியும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது ஓரளவுக்கு ஓகே. பட் வந்து இப்போ அந்த பியர்டோட எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சர் ஓரளவுக்கு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் வந்துட்டு போயிடலாம். ஸோ ஹேருக்கு வந்துட்டு எடிட் மோட் போயிருங்க. எடிட் மோடில் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து நைஃப் டூல் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு
அப்படி அந்த எங்கெங்கலாம் வேணுமோ அந்த இடத்த ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணக்கப்புறம், நம்ம அந்த இடத்த ஃபுல்லா அந்த ஃபேஸஸ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணிறணும். அப்புறம் அத வந்து செப்பரேட் செலக்ஷன் குடுத்துறணும். ஸோ வந்து நம்ம செலக்ட் பண்ண எல்லா இடமும் தனியா இன்னொரு ஆப்ஜெக்ட்டா மாறிரும். இப்போ வந்து இதில வந்து நம்ம ஹேர் வைக்கணும். ஹேர் வைக்கிறதுக்கு பார்ட்டிகிள் டேப் போயிரலாம். ஸோ அத ஹேர வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ வந்து கொஞ்சம் ஷேப்ப வந்து மாத்திக்கலாம். ஏன்னா, அந்த ரியல் ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, கன்னம் வந்து ரொம்ப ஒட்டி இருந்துச்சு. இருங்க ஃபோட்டோ காட்டுறேன். இதில பார்த்தீங்கன்னா, கன்னம் வந்து ரொம்ப ஒட்டி இருக்கு. ஆனா நம்மளோட 3Dல வந்துட்டு அது கொஞ்சம் ஓவல் ஷேப்பா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ஸ்கல்ப்டிங்கில போயிட்டு அத கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருவோம். ஸ்கல்ப்டிங் போயிட்டு, இங்க நான் வந்து அந்த மூவ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேருக்கு போயிரலாம். ஹேருக்கு வந்துட்டு அந்த பார்ட்டிகிள் டேப் போயிரலாம். இதில வந்து பார்ட்டிகிள் டேபுக்கு போயிட்டு, இதில ப்ளஸ்ஸ கிளிக் பண்ணிருங்க. இதில வந்து ஹேர்ன்னு இருக்கும். ஸோ ஹேர கிளிக் பண்ணிட்டு, நம்ம இத வந்து லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருவோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல வந்துட்டு கர்லி ஹேர் வைக்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கர்லி ஹேர் வைக்கிறோம். ஸோ கர்லி ஹேர் வைக்கிறதுக்கு வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம முடிய வந்துட்டு ஒரு பேஸா சுத்தி கிரியேட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் அதில வந்து கர்ல்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அத எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சும்மா முடிய நார்மலா பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதில வந்து நத்திங்க தூக்கிட்டு கர்ல்ன்னு மாத்திருவோம். கர்ல்ன்னு மாத்திட்டா ஃபுல்லா இந்த மாரி கச்ச கச்சன்னு இருக்கு. இத வந்து இந்த ஆம்ப்ளிட்யூட கம்மி பண்ணோம்னா, அந்த கர்ல் வந்து கம்மியாயிட்டே வரும். இப்ப இது ஏன் ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்குன்னா, அந்த ஸ்டாண்ட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ அத இன்கிரீஸ் பண்ணா இந்த மாரி ஸ்மூத்தா அந்த கர்ல் மாறிரும். ஸோ அந்த ஸ்டாண்ட் ஸ்டெப்ஸ இன்கிரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைட்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணி, அந்த பிரதீப்போட ஹேர் இருக்கிற மாரி நம்ம வந்துட்டு இத மாத்திக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால அவ்வளோ அக்யூரேட்டா வரல. நம்ம வந்து போக போக இதோட இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ ஓரளவுக்கு இப்போதைக்கு பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாரி உங்களோட ஃபேஸ வந்து 3Dல பண்ணணும்னா, மைனேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட ஃபேஸ வந்துட்டு 3Dல பண்றேன்.